அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்த 21 பேரின் உடல்களை ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடானது செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது கள்ளக்குறிச்சி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தியவர்களில் இதுவரை 140 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துல கருணாபுரம் பகுதியில் மட்டும் 27 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களது உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரது உடல்கள் தற்போது மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றங்கர பகுதியில 21 பேருடைய உடல்களை எரிப்பதற்கு அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே 6 பேருடைய உடல்களை புதைப்பதற்கும் அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான குழிகளும் அங்கே தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போதைய நிலவரப்படி ஒருவரது உடல் மட்டும் அந்த புதைப்பதற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நல்லடக்கம் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 21 உடல்களை எரிப்பதற்கான அந்த இடத்தில் இதுவரை எந்த ஒரு உடல்களும் அங்கே கொண்டு வரப்படவில்லை. இந்த நிலைதான் தற்போது இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல தற்போது இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில பலத்த சூறைக்காற்று தற்போது வீசிக்கொண்டிருக்கிறது. அதே போல மழை வருவதற்கான அந்த சூழலும் தற்போது இருக்கிறது. அதாவது மேகம் தற்போது கருமேகத்துடன் காணப்படுகிறது. மழை வருவதற்கான சூழலும் இங்கே இருக்கிறது. இந்த நிலையில இன்னும் அந்த 21 உடல்கள் அந்த தகனம் செய்வதற்கு உடல்கள் இன்னும் மயானத்திற்கு கொண்டு வரப்படாத நிலையில தற்போது சூறைக்காற்றும் மேகம் கருத்து மழை வருவதற்கான சூழலும் இருக்கிற சூழ்நிலையில அவர்களது உடல்கள் தகனம் செய்வதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. பிரியங்கா.